சம்மரில் பாதாம் பிசின் சாப்பிடுவதில் இத்தனை நன்மைகளா? கோடை காலத்தில் உடலில் நீரிழிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கவும், நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கவும் இயற்கையாகவே நமக்கு கிடைத்த சிறந்த தீர்வாக பாதாம் பிசின் அமைகிறது. இதில் உடலுக்கு குளிர்ச்சி தன்மையை வழங்கக்கூடிய பாதாம் பிசின் தரும் நன்மைகள் பார்க்கலாம். இயற்கையான உடல் குளிர்ச்சி. பாதாம் பிசினை தண்ணீரில் ஊற வைத்த பிறகு உட்கொள்வதா? அது அடிப்படையில் இயற்கையாகவே உடல் வெப்பநிலையை பராமரிக்கிறது. இது நீரிழிப்பு மற்றும் வெப்ப பக்கவாதத்தை தடுக்கிறது. எடை மேலாண்மைக்கு பாதாம் பிசின் குறைந்த கலோரிகள் நிறைந்ததாகும். இது உடலை முழுமையாக வைத்திருக்க உதவுகிறது. இதன் மூலம் தேவையற்ற பசியை எதிர்த்து போராடலாம். இது உடல் எடையை திறம்பட பராமரிக்க உதவுகிறது. செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு இதன் இயற்கையான பசை வயிற்றின் உட்புற புறணியை ஆற்றுகிறது. இது குடல் இயக்கங்களை எளிதாக்குவதன் மூலம் மலச்சிக்கல் மற்றும் அமிலத்தன்மை போன்றவற்றை தவிர்க்க உதவுகிறது. நீரோட்டத்தை அதிகரிக்க பாதாம் பிசின் உட்கொள்வது தண்ணீரை உடலின் உள்ளே தக்க வைத்துக் கொள்ள உதவுகிறது. இதன் மூலம் நீண்ட நேரம் நீரோட்டமாக இருப்பதை உறுதி செய்கிறது. சரும ஆரோக்கியத்திற்கு பாதாம் பிசின் உட்கொள்ளால் கோடைகால வெடிப்புகளை தடுக்கவும், சருமத்தை புத்துணர்ச்சி மற்றும் பளபளப்பாக இருக்க உதவுகிறது. இதற்கு இதில் உள்ள குளிர்ச்சியூட்டும் மற்றும் ஈரப்பதம் ஊட்டும் பண்புகளே காரணமாகும். தயாரிக்கும் முறை. பாதாம் பிசின் பானம் தயார் செய்வதற்கு 1 ஸ்பூன் ஊற வைத்த பாதாம் பிசின், 1 கிளாஸ் குளிர்ந்த பால் அல்லது தண்ணீர், 1 ஸ்பூன் ரோஸ் சிரப் அல்லது சர்க்கரை விரும்பினால் எடுத்துக்கொள்ளலாம். இவை அனைத்தையும் கலந்து புத்துணர்ச்சி மற்றும் குளிர்ச்சியூட்டும் பானத்தை தயார் செய்யலாம். குறிப்பு: பாதாம் பிசினை எடுத்துக்கொள்வதற்கு சிறந்த நேரம் காலை அல்லது மதியமாகும். இது நிலையான ஆற்றல் மற்றும் நீரோட்டத்தை தருகிறது. வீக்கத்தை தவிர்க்க தினமும் 1 தேக்கரண்டி உட்கொள்ளலை கட்டுப்படுத்தலாம். எனினும் புதிய உணவுகளை சேர்க்கும் முன் உணவியல் நிபுணரை அணுக வேண்டும்.